இங்கே இருக்கின்ற இப்போ கலைஞராக வருகின்றவர்களுக்கு எதிர்கால தலைமுறையை இந்த சினிமா தான் அவங்க எதிர்காலம்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவரை பற்றி அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு அந்த பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் அதை அவசியமாக சொல்லணும். ஒரு சாதாரணமான மனிதனை சக மனிதனை மதிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம்னா இப்போ இவர் இருந்து துணைக்கு இருந்து ஒரு முன்னிலையில் நிற்கும் போது எப்படின்னா இவர் வளர்ந்த காலத்தில் பிறந்த காலத்தில் எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்குன்றதை நீங்கள் யோசிக்கணும். ஒன்று ஒரு விஷயத்தை இப்போ நான் வெற்றிமாறனை அவர் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு வாங்குறதுக்காக அவரை நான் முன்னுதாரணப்படுத்தலை. செய்கிறத ஏன் திருந்த செய்யணும்னு நினைக்கிறேன்னா முதல்ல எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையில் நீங்கள் தீர்க்கமாக உங்களுக்குள்ள ஒரு சுய சிந்தனையில் குழப்பம் இல்லாமல் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதுக்கு சினிமாவில் வெற்றிமாறன்னா அரசியலில் ஒரே ஆள் தனக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டத்தை நம்பிக்கை ஏற்படுகிற காரணம் என்னென்னா அவருக்கு அவரை பற்றி தெளிவான ஒரு பார்வை இருக்கிறனால தான் இது நடக்குது.